சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து அண்மை செய்தியை பார்க்கின்றோம். டெலிவரி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கக்கூடிய இந்த வழக்கினுடைய விவரங்களைத்தான் அண்மை செய்தியாக பார்க்கின்றோம். விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டு என்ன நோட்டீஸ் கொடுக்கணும், எந்த நிறுவனங்கள் தொடர்பான நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்க அந்த வழக்கில் முழுமையான விவரம் என்ன? கோபால், உணவு மற்றும் மளிகை பொருட்கள் வீடுகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய நிறுவனங்களில் டெலிவரி ஆட்களை கண்காணிக்க விதிகளை வகுக்கக்கூடிய வழக்கில் தமிழக டிஜிபி மற்றும் டெலிவரி நிறுவனங்கள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. உணவுப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களை வீடுகளுக்கே டெலிவரி செய்யக்கூடிய ஸ்விக்கி, சுமோட்டோ உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு டெலிவரி ஆட்கள் போல் நடித்து குற்ற செயல்களில் ஈடுபடுவது அதிகரித்து வருவதால் டெலிவரி நபர்களை கண்காணிக்க விதிகளை வகுக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையுடன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த நித்யானந்தம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருப்பது, உணவு மற்றும் மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யக்கூடிய நபர்களுக்கு சீருடை இருந்தாலும் கூட அவர்களுடைய பெயர், முகவரி உள்ளிட்ட விவரங்களுடன் கூடிய அடையாள அட்டை எதுவும் அவர்களுக்கு இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டது. பெரும்பாலும் டெலிவரி செய்யக்கூடிய நபர்கள் ஹெல்மெட் அணிந்து வருவதால் அவர்களை அடையாளம் காண்பது இயலாததாக இருக்கிறது என்றும், சென்னையில் முக்கிய அரசியல் கட்சி தலைவர் ஒருவர் டெலிவரி நிறுவனங்களுடைய சீருடையை அணிந்து வந்தவர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. டெலிவரி ஆட்கள் போல் நடித்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதை தடுக்கக்கூடிய வகையில டெலிவரி நபர்களை கண்காணிக்க, அவர்களை கண்காணித்து முறைப்படுத்தக்கூடிய ஒரு விதிகளை வகுக்கும்படி டிஜிபிக்கு மனு அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் 4 வாரங்களுக்குள் இதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று தமிழக டிஜிபிக்கும் ஸ்விக்கி, சுமேட்டோ, டன்சோ, செப்டோ போன்ற டெலிவரி நிறுவனங்களுக்கும் உத்தரவிட்டு இந்த விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.